where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அன்புமணி இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் அவரது தாயார் சரஸ்வதி. சமீப காலமாக அன்புமணி மற்றும் அவரது தந்தை ராமதாஸ் இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் அவரின் தாயார் சரஸ்வதி அன்புமணியின் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் அன்புமணி இல்லத்திற்கு தாய் சென்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணனிடம் கேட்டு பெறலாம். வினீஷ், கூடுதல் விவரங்கள். பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில அன்புமணியின் தாயார் சரஸ்வதி சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அன்புமணி இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக 2 நாள் பயணமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை வந்திருக்கிறார். தைலாபுரத்திலிருந்து நேற்று காலை சென்னை வந்திருந்தார். 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுபடியும் தைலாபுரம் திரும்புவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அன்புமணியின் தாயார் தற்பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுடைய இல்லத்துக்கு நேரடியாக சென்று நலம் விசாரித்திருக்கிறார். அன்புமணியினுடைய 2 மகள்கள் மற்றும் அவருடைய 2 மருமகன்கள் தற்பொழுது அவருடைய அன்புமணியினுடைய தாயார் சரஸ்வதியிடம் ஆசி வாங்கியிருக்கிறார்கள். சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கு நெற்றில் குங்குமம் வைத்து ஆசீர்வதிக்கக்கூடிய வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது. பாமக கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோவை வேகமாக வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ். சென்னை பனையூரில் இருக்கக்கூடிய அன்புமணி இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் அவரது தாயார் சரஸ்வதி. சமீப காலமாக அன்புமணி மற்றும் அவரது தந்தை ராமதாஸ் இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் அவரின் தாயார் சரஸ்வதி அன்புமணியின் இல்லத்திற்கு சென்றிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராமதாஸ் அன்புமணி இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் அன்புமணி இல்லத்திற்கு தாய் சென்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஷ் சரவணனிடம் கேட்டு பெறலாம். வினீஷ், கூடுதல் விவரங்கள். பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணிக்கும் இடையே மோதல் நீடித்து வரக்கூடிய நிலையில அன்புமணியின் தாயார் சரஸ்வதி சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அன்புமணி இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக 2 நாள் பயணமாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சென்னை வந்திருக்கிறார். தைலாபுரத்திலிருந்து நேற்று காலை சென்னை வந்திருந்தார். 2 நாள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாளை மறுபடியும் தைலாபுரம் திரும்புவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் அன்புமணியின் தாயார் தற்பொழுது நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுடைய இல்லத்துக்கு நேரடியாக சென்று நலம் விசாரித்திருக்கிறார். அன்புமணியினுடைய 2 மகள்கள் மற்றும் அவருடைய 2 மருமகன்கள் தற்பொழுது அவருடைய அன்புமணியினுடைய தாயார் சரஸ்வதியிடம் ஆசி வாங்கியிருக்கிறார்கள். சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கு நெற்றில் குங்குமம் வைத்து ஆசீர்வதிக்கக்கூடிய வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவுகிறது. பாமக கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோவை வேகமாக வருகிறார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வினீஷ். Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.